ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறிவடகை துவையல். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிதமான சூட்டில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இதில் 4 ஸ்பூன் கறிவடகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கறிவடகம் இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மிளகாவும் கறிவடகமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த கறிவடகம் நல்லா வதங்கி வரல அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை நம்ம துவையலில் இறங்கிடும். ஸோ அதனால் நல்லா முட்டையாக வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேங்காவை சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா சாராக புழிஞ்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சி பவுலில் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய், வரமிளகா, கறிவடகம்னு சொல்லுவோம், இல்லைன்னா தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நம்ம புளி சாறு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். சேர்த்தா சட்னி மாதிரி போயிடும். ஸோ நமக்கு துவைய பக்குவத்திலேயே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கறிவடக துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.